வந்த ஸ்பீடுக்கு கண்ணாடியை கண்டுச்சு பாருங்க. அசால்ட்டாக போது தரமாக இருக்குதுங்க. புது பாதை நீயே போட்டு உன் சைடால் தூக்கிட்டு போதேங்க. ஸோ ஹாய் மார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நம்புறீங்க. ஸோ போன வீடியோவில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பைக் வந்து மாடிஃபை பண்ணியிருப்போங்க. ஸோ கேடிஎம் ஹேண்டில் பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதோட வந்து ரைடர் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து ரிவ்யூ வந்து கொடுப்போம், யூசர் ரிவ்யூ வந்து கொடுப்போம். இது வந்து ரைடர் ரிவ்யூங்க. ஆக்சுவலாக வந்து கட்டடி எப்படி இருக்குது, ஹில்ஸ் ஏறும்போது எப்படி இருக்குது, என்ன எதுன்றது வந்து பார்ப்போங்க. ஸோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அடிச்சுங்க. ஸோ கூட ஒரு பிளாக் அண்ட் அண்டர்ஸ்ட் பண்ணிச்சுங்க. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு மட்டும் லைக் பண்ணேன். ஸோ வாங்க போகலாம். கண்ணாடி வந்து அவங்க வந்து கொண்டு வந்து தர மாதிரியே எனக்கு தெரில. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அங்கே நேராக போயிட்டு அவங்ககிட்டே வாங்கிட்டு அப்படி அவங்களுக்குள்ள மாட்டிக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாம், நமக்கு லேட் ஆகிட்டுச்சு இல்லைங்க, அதனால் மாட்டியாச்சு. இது ஒரு இதாக கோப்பாக இருக்குது, இது ஒரு கோப்பாக இருக்குது. மிரர் அதுக்கு மேலே ஒரு கோப்பாக இருக்குது. மிரர் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு வைக்கணும். இந்த மிரர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இப்படி இருக்கு வரணும், அதாவது வந்து வெளிப்பக்கம் போகணும். இந்த மிரரும் ஆமாங்க, இதுவும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வைக்கணும். ஏய் பரவாயில்லையாப்பா. ஓகேங்க. ஒரு மிரர் சரியாயிடுச்சுங்க. இந்த மிரரு இது வேறு டைட் வச்சாருங்க அவர். வேணாம், லிவர் எதுவும் உடஞ்சி போயிடும். ஐயோ, டைட் வச்சாருன்னும் இவ்வளோ லூஸாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே ரன்னிங்கில் வேணாங்க, கலண்டிங்கன்னா வந்துருச்சுன்னா சோகமாகி போயிடும். ஒருங்க லங்கி வந்து பாக்கெட்டில் தான் இருக்குது. நான் ஏதோ மோட்டோ டிசியை வந்து இதாக நினச்சேன். அவர் ஏதோ சாப்பிட ஏதோ வெளியே போயிட்டார் போல இருக்குது அந்த ஓனர்னா. ஃபோன் அங்கேருந்து பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னடான்னு ஆகிப்போச்சு எனக்கு, இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு. அப்புறம் இங்கே கடைக்கு வந்தேங்க. கடையில் இருக்கவங்களாம் தருமையாக இருக்காங்கங்க. சொன்னேன் இப்படி அண்ணன் தான் வந்து வாங்கிக்க சொன்னாங்கன்ட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. வேறு ஒன்றும் சொல்ல. ஆனால் அவர் 500 வாங்கினாரு பாருங்க, 600 கேட்டார் பாருங்க. 5 minutes later. ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அங்கனக்குள்ளே நம்ம அந்த மிரர் இதெல்லாம் இது பண்ணோம்லங்க. பட் வந்து அப்பயே கேமரா ஆஃப் ஆகிருந்துருக்கு போல இருக்குது. நானும் கண்டுக்கவே இல்லை. சரி ரன்னிங்கில் விளாக் வந்து டாப் ஸ்பீட்லாம் அட்டன் பண்ணி எடுத்துகிட்டுலாம் வந்தேங்க. கடைசியில் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலப்பா. எனக்குலாம் வந்து நிறுத்தி கேமரா ஆனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா கேமரா ஆஃபில் இருக்குது. எனக்கு என்னடான்னு ஆயிடுச்சு. ஃபுட்டேஜ் போய் தேடி பார்த்தோம்னா அந்த மிரர் டைட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிருந்துருக்குதுங்க. ஸோ ஆகி போச்சு. ஓகேவா பா, தூக்குதுங்க வண்டி. ஸ்டாக் ஹேண்டில் பிறக்கும்போது கூட பரவாயில்லைங்க, அதை அடிக்கும் போது தூக்குதுங்க. சரி, அங்கே ஒரு பெரிய ஹைவே நல்லா இருந்துச்சுங்க. ஐயோ பாப்லிங் இஷ்யூலாம் அவ்வளோக்கும் இல்லைங்க. நம்ம கரெக்டாக அந்த 110 வரைக்கும் க்ரோஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குது நமக்கு. அதை 125 போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து ஃப்ரீ ரோடு வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே பார்த்துருந்துருக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்க, பார்த்துக்குவோம். ஸோ நம்ம கொடைக்கானலுக்கு இன்னும் 68 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக கதறிட்டு வந்துருந்துருக்கேன். ஹேண்டில் பேர்லாம் ஓகே தாங்க. அந்த பொசிஷனே மாறுது. வந்து கொஞ்சம் குனிஞ்சு உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கம்பீரமாக நிமிந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. மிரர் தான் அங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம், 2 பக்கமே தெரிலங்க. நம்ம ஊருக்கு போயிட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம். நானே ஒரு கால்குலேஷன் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா மிரர் பார்த்து ஓட்டிகிட்டே இருந்துட்டு இப்போ வந்து நார்மலாக ஓட்ட முடியல, மிரர் பக்கம் ஓட்ட முடியல. இந்த வாப்லிங் வைப்ரேஷன் ஒன்றுமே எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. நல்லா தான் இருக்குது. ஹைட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிற மாதிரி இருக்குல்ல, வேறு ஏதோ வண்டி நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் ஆஹா அருமைங்க. ஸோ டைம் எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 3:51 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து 5:44 தான் போய் ரீச் ஆகும் அப்படின்னு காட்டுதுங்க நம்ம கூகுள் மேப் பண்ணி பிடிச்சாத்தான். பொறுங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பழகணுங்க. நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். இப்போ இது வந்து புதுசாக இருக்குல்ல, இது கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பொறுங்க, ஏறி பார்ப்போம். பாருங்க, அசால்ட்டாக போது பாப்லிங்லாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. அந்த 125 போய் பார்க்கணுங்க. ஏன்னா நான் வந்து அதில் டாப் ஸ்பீட் வந்து 125 வரைக்கும் அட்டன் பண்ணேன். ஒரு மாதிரி வாப்லிங் ஆகும். இதில் அந்த மாதிரி ஆகுமா என்னான்னு தெரில, செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்க, செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அங்கிட்டு ஹைவேஸ் வந்து கிடைக்காதீங்க, ஃபுல்லாமே இது சிட்டி ரோடாக தான் இருக்கும். இதே ஒரு ஹைவேஸ் தான் இருந்தாலுமே ஹைவேஸ் மாரியே உங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஃப்ரீயாக இல்லை ரோடு, கொஞ்சம் அங்கங்கே வண்டிகளாக தான் இருக்குது. நான் பாருங்கள், தாத்தா வந்து எப்படி ஏறாரு பார்த்தீங்களா. உள்ளே கிளச்செல்லாம் கொஞ்சம் லைட் லூஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, டைட் ஆகிருக்கு. ஆக்சிலேட்டர் த்ராட்லிங்லாம் இருந்த மாதிரி தாங்க இருக்குது.
ஆ முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. பொசிஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. வாப்ளிங் இஷ்யூ வந்து அவ்வளோக்கும் தெரில எனக்கு. மேபி விண்ட் பிளாஸ்ட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் அடிக்குது. இருந்துமே எனக்கு அந்த வாப்ளிங் இஷ்யூ வந்து சரியாக தெரில. ஸ்டேபிளாக தான் போயிட்டு இருக்குது வண்டி, எந்த ஒரு இது இல்லாமல். பஸ்ஸுக்கும் சண்டை, ஓரமாக போட மண்டை அப்படின்ற போகிறாங்க. புது பாதை நீயே போட்டு தந்தா. அந்த கட்டடிக்கும் போது தான் கரெக்டாக இருக்குதுங்க அக்யூரஸிலாம். இதான் இதோ பாருங்க, இந்த லைனில் ஏறுறேன் பாருங்க. அந்த படுத்துட்டு வண்டியை நிமித்தும் போது கரெக்டாக இருக்குது. இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம இது இங்கே போவோம்லங்க, நம்ம ஹில்ஸ் ஏறுவோம்ல, ஹில்ஸ் ஏறும்போது அந்த கட்டு அந்த கார்னரிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. இதோ இதில் வந்து லெஃப்ட் எடுத்து போக சொல்லுதுங்க. இதில் தான் போகணும், லெஃப்ட் எடுத்து தான் போகணும், போக சொல்லலாம் இல்லை. அப்பா தூக்கி போடுது. பரவாயில்லைங்க, ஏதோ வேறு ஏதோ நான் வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நல்லா இருக்குது, ரொம்ப ஹைட்டாக நல்லா இருக்குதுப்பா. இது ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது. ஏதோ இங்கே அடிவாரத்துக்கிட்ட வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, அங்கே போட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் அந்த கம்மங்கூழ் கடை இருந்துச்சு அப்படின்னா கம்மங்கூழ் குடிச்சு போங்க, ஆசையாக இருக்குது. ஹேண்டில் பேர் ஓகேங்க, தரமாக இருக்குது. டூரிங்க்கெலாம் கம்ஃபர்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், நல்லா யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு 4-5 ரைடு எடுத்துகிட்டு கிளம்புறேன். அந்தமாரி வந்து 4-5 ரைட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணி பார்க்குறேன், ஹில்ஸில் ஓட்டி பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஓட்டி பார்த்து நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றது வந்து ரிவ்யூ போடுறேன். ஹேண்டில் பேர் வந்து ஓகேவா, ஒர்த்தா, சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நான் போடுறேன். கூழ் இருக்கா, கம்மங்கூழ் இருக்கா? இல்லையா? சரி, என்னங்க இங்கேயும் இல்லைங்க. ஏங்க வண்டி தூக்குதுங்க, அதை ஃபீல் பண்ண முடியுதுப்பா என்னால். அந்த ஒரு மாதிரி எந்திரிக்குதுங்க முன்னாடி. இல்லை எனக்கு தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா? ஹேண்டில் பேர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குல்ல. மொதல் வந்து ஹேண்டில் பேரில் வந்து இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால வந்து தூக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதோ. ஹில்ஸில் வந்து இப்போ சும்மா ரைடர் ரிவ்யூ தான் நான் தரேன். நான் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருந்துச்சு ரிவ்யூ, இது யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலிங்கான ஒரு ரிவ்யூ போடுறேன். ஓகே வாங்க. எங்க ஒன் ஹேண்டில் ஹேண்ட்லிங் பண்ணுறதும் நல்லா தாங்க இருக்குது. ஒன் சைடாக அழுத்து தூக்கிட்டு போதேங்க. ஓ ஃபைன். அந்த ஒரு சைடாக போகிறது காரணம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் மொபைல் இருக்கனால தாங்க ஒரு சைடாக போகுது. இதே 1/4 கிலோ இருக்குங்க அந்த மொபைலே. 1/4 கிலோ இருக்காது, ஒரு 100 கிராம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்னடா வண்டி சம்மந்தமே இல்லாமல் சைடில் போகுது அப்படின்னு நினச்சேன். வண்டி ஸ்டெடியாக தாங்க போகுது, இருந்தாலும் சைடில் போகுது. ஆஹா ஏங்க கார்னர் இங்கே தரமாக இருக்குதுங்க. மலைகளின் இளவரசி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்லா தாங்க இருக்குது கார்னரிங்லாம். ஒரு இந்த கார்னரிங் பண்ணி பார்ப்போம். ஆஹா நல்லா தான் இருக்குதுப்பா. ஓகேங்க, கார்னரிங் பக்கா. அதில் என்னெல்லாம் செட்டப் பண்ணமோ அதெல்லாம் இதுலேயும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்க. நான் ஏதோ ஹில்ஸுக்கு வேறு மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைடு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எங்கே போகிறது, என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்றத. நான் வந்து 3 ரைட் போகலான்ற மாதிரி இருக்கேன். பட் நீங்கள் வந்து சொல்லுங்கள், சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு மனநிலை இருந்தால் தானே. நம்ம மனநிலை தான் எங்கெங்கேயோ அலப்பாய விடுவோமே. நம்ம தான் இங்கே போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். டக்குன்னு நல்லா இருக்குது, டக்குன்னு இங்கே போகலான்னு நினைப்போம். டக்குன்னு அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான். ஓகேங்க, கார்னரிங்லாம் ஓகே தான். ஸ்டாக் ஹேண்டில் வேறே பிரித்து மேஞ்சாச்சு. இதில் கார்னரிங் இதே எங்கே அவரை காவல் வண்டி தாங்க, போலீஸ் வண்டி தாங்க, எங்கேயோ வராருங்க ஏறி. இன்னும் 46 கிலோமீட்டருங்க. மொத்தம் 15 பெண்டு, 15ஓ 14ஓ 16 என்னடா அடிக்கிட்டு போயிட்டுருக்கு. 16ஓ 15ஓன்னு நினைக்கிறேங்க ஹேர்பின் பெண்டு.
அதில் வந்து ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் வந்து தாண்டி வந்திருக்கும். இங்கேருந்து பெருமாமலைக்கு வந்து 37 கிலோமீட்ரு. இருட்டுறதுக்குள்ளேயும் ஊருக்கு போய் சேர்ந்துருவோமா? அவ்வளோ சீன்லாம் கிடையாது. எத்தனை 5:52க்கு போக வேண்டா, அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். இந்த ஹேண்டில் பேரில் ஆனால் இன்னும் கொஞ்சம் பழகணும். நம்ம இன்னும் ஒரு 2 டேஸ் விடாமல் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா 2 டேஸ் கூட கொஞ்சம் இது ஓவர் தான், ரொம்ப இதுதான். இப்போயே பழகியாச்சு, இருந்தாலும் சொல்கிறேங்க இன்னும் கொஞ்சம் பழகணும் நல்லா. நம்ம ஸ்டாக் ஹேண்டில் பேரில் எப்போ என்னென்ன விளாடுவோமோ அதெல்லாம் இதில் விளாட்லாம். நல்லா பழகினதுக்கப்புறம் தான் நல்லா விளாட முடியும். அது வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக தான் விளாட முடியும். இப்போ எனக்கு இந்த பேக் இல்லைன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த பேகு தான் எனக்கு கொஞ்சம் அனதலாக இருக்குது. முதுகில் விட்டால் முதுகு வலிக்குது, முன்னாடி வச்சா அது எங்கிட்ட போகுது. ஆமாங்க, 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இது வந்து 12வது ஹேர்பின் பெண்டு. 12னா 2 முடிஞ்சிருக்குது, 2 இல்லை 3 முடிஞ்சிருக்குது. 12வதுனா இன்னும் 11 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 11வது ஹேர்பின் பெண்டுங்க. இன்னும் 10 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஆஹா, ஈவினிங் ரைடும் சூப்பராக இருக்குதேப்பா, மலையோரத்தில் சூரியனை துரத்திக்கிட்டு. ஓகேங்க, ஸோ பழனி பிரிவிட்டு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இடையிலங்க சபரிகாடுன்னு ஒரு இடம் இருக்குது நம்ம பழனி பக்கம் வரும்போது. அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஜிடியில் ஒருத்தர் கீழேருந்து மேலே ஏறிட்டு இருந்திருக்காரு. மேலேருந்து இனோவா ஒன்று கீழே இறங்கிட்டு இருந்திருக்குதுங்க. இனோவாவில் போய் குத்தி அந்த இனோவாவோட டயர் இருக்குது இல்லைங்க, டயரு அதுவே தனியாக வந்துச்சுங்க. ஃப்ரண்ட் டயரு ஃபுல் ஷாக்கு. கொஞ்சம் டிராஃபிக்காக வேறு ஆயிடுச்சா, அதனால் வந்து டக்குன்னு வந்து அங்கிட்டிருந்து வர வண்டியெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் அந்த வண்டியெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்களா. அதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நாங்களே கேமரா ஆன் பண்ணியிருக்கணுங்க. சரி சும்மா வண்டி ஏதாச்சும் பஸ் ஏதாச்சும் கிராஸ் ஆகிருக்கு போல இருக்குது, 2 பஸ் வந்துருச்சு போல இருக்குது, அதனால தான் டிராஃபிக் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா ஆக்சிடென்ட்டுங்க அங்கே. பட் யாருக்கும் ஒன்றும் ஆகலை போல இருக்குது. ஆனால் நம்ம இனோவாவுக்கு தான் டயர் எல்லாம் தனியாக வந்து அப்படி திரும்பி நிற்கிது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் டயர் வந்து இப்படி இருக்க டயர் வந்து இப்படி திரும்பி நிற்கிது. நம்ம ஜிடி பார்த்துட்டோம் அப்படின்னா கம்பீரமாக ஸ்டாண்டை போட்டு நிற்க வச்சுருக்காங்க அங்கனையே, அதுக்கு பக்கத்துலேயே. பட் ஜிடிக்கு என்னென்னாச்சுன்னு தெரில, அவங்க நிற்கவே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் வந்து அப்படியே சல்லுன்னு வந்தாச்சுங்க. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் கொஞ்சம் தட்டி தாங்க வந்தேன். டைம் எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5:30 ஆச்சுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாங்க. மேலே எப்படிங்க மிரர் பார்த்தீங்களா எப்படி நிறுத்தி வச்சிருக்கேன்ட்டு. பட் இது நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபுல் விசிபிலிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது சைடில். இந்த போயிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிரர்லாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் எங்க ஹேண்டில் பேர் ஒர்த் ஆஃப் பண்ணிங்க எனக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இந்த ஹில்ஸில் ரைட் பண்ணுறதுலேயே எனக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த ஹேண்டில் பேர்லாம் நான் வந்து கரெக்டாக வந்து விளாண்டு பழகிட்டேன். புரியுதாங்க, ஓட்டி நான் விளாண்டு பழகிட்டேன். நான் அந்த ஹேண்டில் பேர் அது வந்து எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட் மட்டும் வரல. கான்ஃபிடென்ட் மட்டும் வந்துருச்சு அப்படின்னோம்னா இதுக்கு மேலே வந்து விளாடலாம், நல்லாவே விளாடலாம். ஐயோ மூச்சு அடைக்குது ஐயா, போங்க ஐயா, மூச்சு அடைக்குதுங்க ஐயா. ஐயா மூச்சு அடைக்குதுன்னா ஃபாக் ஃபார்ம் ஆகுதுங்க இதில். வயசரில் ஐயோ திறந்து வச்சா புகை அடிக்குதுப்பா மூஞ்சிலேயே. லாரிக்கு முன்னாடி போகணுங்க, பின்னாடி போகிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ப்ரோ நீங்களாம் எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொடைக்கானல் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வழி விட்டேன்னு நான் ஏறிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் இன்னைக்கு ஏறி இருந்தாலும் சரி, இறங்கி போனாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஐயோ ஏங்க என் கண்ணாடி கலண்டுருச்சுங்க. கீழே எதுவும் விழுந்துட போகுதுப்பா. 500 1000 ரூபா கண்ணாடி, வந்த ஸ்பீடுக்கு கண்ணாடியை கலண்டுருச்சு. இதோ சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க, வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு. நின்று மாட்டிகிட்டே போயிடுவோம், ரிஸ்க் எடுக்க விரும்பல நான். நல்ல விலைக்கு ஒரு சுற்றினா கீழே விழுந்து இருக்கும். ஸோ ஓகேங்க, சில்வர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்குள்ளேயே தாங்க இருக்கும். அந்த கண்ணாடி அவ்வளோ நேரம் கீழே விழுதுங்க, லைட்டாக தான் வச்சு ஆட்டினேன், கீழே விழுந்துருச்சுங்க. மனசே விட்டேன், என்னடா இதுன்ட்டு.
அப்புறம் சரி மொபைல் ஹோல்டர்லாம் நமக்கு வேணாம், கொஞ்சம் வேறு ஏதாச்சும் மொபைல் ஹோல்டர் கூட வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி போட்டு இந்த இடத்துக்கு மாட்டிட்டேன். பொசிஷன் மட்டும் பார்த்து வைக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்பேனர் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம சொந்த ஊரான கொடைக்கானல் ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைடில் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னோம்னா அதையும் கேளுங்கள். அதை பற்றின வீடியோவும் நான் இப்போ மேக் பண்ணுறேன். பார்த்து போய் நினைக்கிறீங்க கேடிஎம் ஹேண்ட்பேர் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வச்சிருச்சிங்க. உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து நான் சொல்கிறேன். இன்னும் வந்து நான் வந்து நல்லா ஓட்டிட்டு பழகிட்டு ஆக்சுவலாக வந்து ஆஃப் ரோடிங்கு எல்லாத்துலேயும் வந்து பிரித்து மேய்ஞ்சு பார்ப்போங்க எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு அதை பற்றின ஒரு வீடியோ வந்து தனியாக மேக் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து போடுறேங்க. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருப்பீங்கல்ல, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ரெடி இருக்கான்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னோம்னா ஹேண்ட் பேருங்க. ஸோ ஹேண்ட் பேரோட ரேட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிரருக்கு வந்து ஒரு 1000 ஆச்சு. வைசருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 200 ஆச்சுங்க. ஸோ மொத்தம் வந்து 3200 ஆச்சு. ஃபிட்டிங் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு நம்மகிட்ட ஒரு 500 வந்து 600 கேட்டாங்க. நம்ம வந்து 500க்கு வந்து பேரம் பேசி வந்து முடிச்சாச்சு. மொத்தம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 3700 வந்துச்சுங்க. 3700 வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒர்த் ஆஃப் மணின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து போக போக வந்து எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் சொல்கிறேங்க. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்து சேர்ப்போங்க. இப்போ நம்ம வண்டி இருக்காங்க. டாட்டா பை பைங்க. ஸோ டாட்டா பை பை. ஒரு நாள் 2 நாள் வந்து நம்மளோட சேனல் வந்து கன்ஃபார்ம் வந்து வ்ளாக் வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ டாட்டா பை பாய்.